The Managing Director of Sri Annapurna Groups, திரு டி ஸ்ரீனிவாசன் அவர்களை மேடை அன்புடன் அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய விழாவினுடைய நாயகன் மார்ட்டின் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அவருடைய மனைவி, அன்பான மனைவி இங்கே இருக்கிறார்கள். அவருடைய மகன்கள், அவருடைய அதிர்ஷ்டமான பெண் இங்கே இருக்கிறார்கள். சிந்து மருமகள் இங்கே இருக்கிறார்கள். ஆனால் இந்த அவையிலே எனக்கென்று ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. கிட்டத்தட்ட அவரை எனக்கு 45-48 ஆண்டுகளாக மார்ட்டின் அவர்களை தெரியும். ஸோ இந்த அவையிலேயே நீண்ட காலம் அவரை பற்றி அறிந்த ஒரு நபர் நான். முதலில் விஸ்வாசம் அவர்கள்தான் கோயமுத்தூர் புஸ்தகம் வாங்க வேண்டும், வியாபாரம் செய்ய வேண்டும் என்று கோயமுத்தூருக்கு விஸ்வாசம் அவர்கள் தான் வந்தார்கள். 1965 66 மார்ட்டின் அவர்கள் கோயமுத்தூருக்கு வருகிறார்கள். கோயமுத்தூரிலே வந்து எங்களுடைய நிறுவனம் கௌரி சங்கரனுடைய எதிர்புறம் ஒரு சின்ன கடை, காந்திபுரம் கௌரி சங்கருக்கு எதுக்காக அன்று காந்திபுரத்திலே கமலா ஸ்டோர் இருந்தது, கௌரி சங்கர் இருந்தது, ராஜேஸ்வரி இட்லி கடை இருந்தது. 12 விதமான சட்னி கொடுப்பாங்க. அந்த லட்சுமி காம்ப்ளெக்ஸ் பக்கத்தில் காய்கறி. இதுதான் கிராஸ்கட் ரோடு. கிரிக்கெட் விளையாடலாம், அவ்வளோ காலியாக இருக்கும். இவர் வந்து இங்கே கடை வைக்கிறார். அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் நம்மளுடைய காந்திபுரம் கௌரி சங்கரில் நீங்கள் இப்போ இந்த படத்தில் பார்த்த லாட்ரி எல்லாம் ஒன்றுமே இல்லை. அது வந்து ஒரு அட்டையில், ஸ்கூலுக்கு எழுதுகிற அட்டையில் அந்த கிளிப்பு போட்டு மேலே பிடிச்சி லைனாக கீழே அடுத்தடுத்தது அடுக்கணும். ஒரு கிளிப் எடுக்கிறப்ப ஏமாந்து அந்த லாட்ரி கீழ் விழுந்துடும். டெக்னிக்காக அதை உருவி கொடுக்கணும். அதெல்லாம் அற்புதமாக அந்த அட்டையில் பண்ணி அப்படி வச்சுருப்பார். அதுக்கப்புறம் காந்திபுரத்தில் மகாவீஸ் வந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக காந்திபுரம் வளருது. இவர் காந்திபுரத்தில் தான் குடியிருந்தார். இவருக்கு இருந்த அப்போ மிகப்பெரிய சொத்து ஒரு ப்ளூ கலரில் ஒரு லேம்பர்டா ஸ்கூட்டர் வச்சுருந்தார். அந்த ஸ்கூட்டரில் தான் அந்த அம்மா, இந்த 3 குழந்தைங்க எல்லாத்தையும் ஏற்றிட்டு வருவார். அதுலேயே தான் அந்த லாட்ரி சீட்டும் சம்டைம்ஸ் அதுலேயே அந்த அட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வருவார். இப்படி தான் அவருடைய வாழ்க்கை துவங்கியது. 83 விஸ்வாசம் வந்து லட்சுமி காம்ப்ளெக்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. அந்த படிக்கிட்ட வந்து பெட்டிக்கடை நான் வைக்கிறேன்னு சொல்லி அவர் பெட்டிக்கடை வைக்கிறார். அப்போ இருந்து நான் ஜெயராஜை பார்க்குறேன், மார்ட்டின் அவர்களை பார்க்குறேன், விஸ்வாசத்தை பார்க்குறேன், எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கிறேன். அவருடைய காந்திபுரம் 5ஆம் நம்பர் உடைய ஆஃபீஸ் ஒன்று இருக்குது, படியேறி ஒரு சின்ன ஆஃபீஸு. அவருக்கு ஞாபகம் இருக்குதோ என்னமோ எல்லாம் ஞாபகப்படுத்துகிறேன். அப்போ தான் முதல் சம்பூர்ணா காந்திபுரம் 2ஆம் நம்பரில் சம்பூர்ணா ஆரம்பிச்சிருக்கு. நான், இவர், பிரகாஷ், நாங்கள் 3 பேர் மத்தியானம் போய் அப்போ 40 ரூபா நான்வெஜ் சாப்பாடு சாப்பிட்டு போட்டு வந்து கௌரி சங்கருக்கு வரோம். கரெக்டாக எங்கள் அப்பா பெரியவர் வராரு. எங்கே போயிட்டு வர்றீங்க எல்லாம் 3 பேருன்னு? இந்த மாதிரி நான்வெஜ் எவ்வளோ? 40 ரூபான்னாரு. என்னப்பா 40 ரூபா கொடுத்து சாப்பிட்டு வந்தாங்கிறீங்கன்னா, அப்புறம் மார்ட்டின் அதுக்கு பதில் சொல்கிறார், சாப்பிட்றதுக்கு தானே உழைக்கிறோம் அப்படின்னு. அதுக்கு பெரியவர் சொல்கிறார், குடும்பம் பூரா சாப்பிட்ணும் இல்லைப்பா, நீங்கள் மாத்திரம் சாப்பிட்டா போதாதல்ல அப்படின்னு அவர் பதில் சொல்கிறார். அன்னைக்கு அந்த காலகட்டத்துடைய வளர்ச்சி ஒரு 40 ரூபாயே மிகப்பெரிய பணம். அதுதான் அந்த தொழிலுடைய வளர்ச்சி.